சங்கரோட பொண்ணு வச்சு சங்கர் சார் ஓட்டுனிருக்காங்க. இந்தியன் 2 ரிலீஸ் விட்டானுங்க. யாரை நீங்க ஸ்பேர் பண்றீங்க? சித்தார்த்து கூட கமல்னு சொன்னா நீ பார்த்தாலும் பார்த்து தான் ஆகணும். என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டு சமுதாயத்தை பார்த்து அதோட அநீதியை வந்து குரல் கொடுக்கணும், யாருமே இல்லையா அப்படின்னு உடனே தாத்தா வராரு, அந்த மொமெண்ட் தான் படம். விஜய் சார் 69th படம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி. குருநாதரோட படம், அதை பத்தி நான் என்ன வாயை திறந்தாலும் பகத் இருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன் இருக்கு. பகத் தான் அந்த படத்துல வந்து இளைய தளபதி விஜயோட ஃபிளாப் படம் தமிழ்நாட்டில் 60 கோடி ரூபாய் ஷேர் பண்ணும். படம் ரிலீஸ் ஆகி அது மாநாடோட 10%. தங்கலானோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு வந்து பாரஞ்சு ட்ரெய்லர் மாதிரியே இல்லை. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாதா? தனுஷ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் ஹூஸ் நோன் இன் பாம்பே. தன்னோட 50வது படம் அவர் இயக்குவார் நான் எதிர்பார்க்கல. ஆடுகளம், வடசென்னை, புதுப்பேட்டை இதில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்குவார். கொலாபரேஷன்ஸ் ஆல்வேஸ் தேர். புறநானூறு வந்து கன்ஃபார்ம் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்து இல்லை, அது ரொம்ப சிவகார்த்திகேயன் ஒரு தனுஷ் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. மணி சார் படத்தில் வந்து டபுள் ஹீரோ ட்ரிபிள் ஹீரோலாம் இல்லை, மணி படத்தில் மணி தான் ஹீரோ. தம்பிக்கு நிறைய சீன் வைங்க, மாஸ் எல்லாம் தம்பிக்கு கொடுங்க, உலகநாயகன் சொல்கிற அளவுக்கு. அது வந்து ஆக்சுவலாக வேற ஒருத்தவங்க பண்ண வேண்டிய கேரக்டர் இப்போ சிம்பு சார் அது. ஆமாம், அது எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? இப்போ நீ வலிக்கு விழும் போது உனக்கு வலி பார்க்குற எனக்கு. இப்போ என்ன ஒருத்தர் ரோட்டில் சிவன் அப்படின்னு கூப்பிட்டாரு, யாரும் தெரியும் பார்த்தா காமெடி. உங்களுக்கு ஓகே, அவங்க எப்படி? அதுன்னு நீ ஒன்றும் இன்டர்வியூ கொடுத்துருக்கூடாது, கொடுத்தா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்தியன் 2வா, தங்கலானா, என்ன வேணா கேளு, மடார் மடார் ராயனா, நிறைய இருக்கு சரக்கு, வரிசையா இருக்கு. ரெடி சொல்ற. ரெடி, சைலன்ஸ். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர்ண்ணா. நிறைய அப்டேட்ஸ் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். இந்தியன் 2 ஸோ ரொம்ப இப்போ கேட்குறதே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எப்படி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படம்? இல்லைப்பா, சி ஒன் திங் இஸ் சங்கர் சார் இஸ் நெவர் டன் அ பேட் ஃபில்ம். அது வந்து அவர்கிட்ட அவரோட ட்ராக் ரெக்கார்டில் இஸ் நெவர் டன் அ பேட் ஃபில்ம். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ப்ராப்ளமேட்டிக் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அந்த கதைக்கு அவ்வளோ டைம் தேவைப்படலையே, அந்த கதையை அவ்வளோ பெருசாக சொல்லியிருக்க வேணாமே. ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஒரு விஜிலண்டே ஆன் த ரன், ஃபைட்டிங் ஃபார் அ சோஷியல் காஸ், அந்த ஆங்கிள்லேயே போயிட்டு இருந்தேன். ஏன்னா அதனால ஐ வந்து ஒரு டீடூர் மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. பட் ஷங்கர் இஸ் ஷங்கர் எனி டே. அண்ட் இப்போ ஜீரோ டாலரன்ஸ்னு அதுக்கு ஒரு டேக்லைன் போட்டு, கரப்ஷன் இப்போவும் நடந்துட்டு இருக்கு, தாத்தா திரும்ப ரிட்டர்ன் ஆஃப் த தாத்தா அப்படின்றது தான் ஒரு ஹுக்கு. ஸோ இந்த பசங்களாம் வந்து சமுதாயத்தை பார்த்து அதோட அநீதியை வந்து குரல் கொடுக்கணும், யாருமே இல்லையா அப்படின்னு உடனே தாத்தா வராரு, அப்படி அந்த மொமெண்ட் தான் படமே. ஒரு ஐ நெவர் நியூ இண்டியன் வுட் பி அ 3-part ஃபிலிம். ஸோ அடுத்த பாட்டில் சேனாபதியோட அப்பா, அந்த ஃப்ளாஷ்பேக், கரப்ஷன்றது இந்தியாவுக்குள்ள எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு தாட் கூட எனக்கு மைண்ட் வருது. ஹவு டிட் கரப்ஷன் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ்? கரப்ஷனை நம்ம நாட்டுக்கு ஏமா சொல்லி கொடுத்தான் அப்படின்றது பார்ட் 3ல ஒரு பதிலாக இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். பட் அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் வி ஹேட் மிக்ஸ்ட் வியூஸ். நான் அதெல்லாம் தாண்டி சினிமா கண்டுபிடிச்சவர் இதில் இருக்காரு, எங்கள் குலசாமி ஆண்டவர். ஓகே, இப்போ இந்த பார்ட்ல வந்து கம்ப்ளீட்டா தாத்தா கெட்டப் தான். இதுல வேற எந்த ஒரு, ஏன்னா டிஏஜிங்லாம் பண்ணாங்க. சித்தார்த்து கூட கமல்னு சொன்னா நீ பார்த்தாலும் பார்த்து தான் ஆகணும். ஆக்சுவலா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து சந்துரு தான் இவரு, அவரு திருந்திட்டாரு அப்படின்ற மாதிரி மித்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. குட் பி. என்ன நீங்களே எப்படி சொல்லிட்டீங்க? குட் பி தானே ஒரு படம். அதாவது மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி அதை ஃபைட் கிளப் லெவலுக்கு. ஆமா, நான் வர வரைக்கும் பேசுறவங்க பேசுவோம், வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பேச முடியும். அப்புறம் இந்த டாக் ஆஃப் த டவுன் இப்போ ஆக்சுவலாக தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல தங்கலானோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் அப்படியே நிறைய இருந்தது. உங்களுக்கு உங்களோட டேக் ஆன் என்ன ட்ரைலர்? எனக்கு வந்து பாரஞ்சு ட்ரெய்லர் மாதிரியே இல்லை. அதுதான் எனக்கு என்னன்னா, அது ரொம்ப ஒரு ஸ்கேலாகவும் காட்டல, பாயிண்ட் ஆஃப் வியூலையும் காட்டல, கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அது ஒரு மாதிரி ப்ரெமிஸை மட்டும் தூவிருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு பிளே வெல் வித் கோர் ஆஃப் த ஃபிலிம். அது எதுவுமே நமக்கு காட்ட வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போல்லாம் அந்த டீகோடிங் வீடியோஸ் பண்ணுறதுனால எல்லாம் கதையவே தூக்கி வெளியே சொல்லிடுவோம். ஸோ அந்த ஹோல் மாளவிகாவோட கேரக்டரே வந்து அவரோட யூகமா, இல்லை அதில் ஒரு சின்ன அது ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க தோணுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸில் ஒருவர் பாரஞ்சித். அவர் கிராஃப்ட் மேலே அவருக்கு இருக்கிற அந்த கண்ட்ரோல் இருக்கு தெரியுமா. ஹீஸ் அ கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கர். ஹீ நோஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஷைன் ஆகும்.
அண்ட் த சியான் விக்ரம் ஹஸ் நெவர் ஹேட் அ நான் ஷங்கர் ஹிட். ஒரு நான் ஷங்கர் ஹிட் வந்து சியானுக்கு தேவை பெருசா அப்படி பலமா. அண்ட் இஃப் தே லாபி த ரைட் வே திஸ் ஃபில்ம் மைட் ஃபெட்ச் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் ஃபார் அஸ். ஓகே. அண்ட் இது ரொம்ப பாரஞ்சித் இஸ் அ வாய்ஸ், இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம் மேக்கர். அந்த பார்வதி இந்த கேமரா ஒர்க்கு ஒரு உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை தேடி வெள்ளைக்காரன் வரான், இவங்க தான்டா இதுக்கு சரியான ஆட்கள் கூட்டு போங்கடா எங்களை தங்கத்தை தேட. ஸோ ஐ திங்க் there's so much to say, டிஸ்கஸ், பாண்டர் அப்பான். ஸோ அதனால் தங்கலான் வந்து ஃபில்ம் ஆஃப் தி இயர்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆகலை. ஓகே. இப்போ தேங்க்ஸ் டு ஜிவி கடைசியில் அவரோட குரல் வரும்பொழுது ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா சியான் இஸ் அ மான்ஸ்டர். இஸ் த டேனி டே லூயிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அவரால் வந்து அந்த கதாபாத்திரத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தன்னை உருமாறி லிட்டரலி ஹி கோஸ் இன் டு த கோர் ஆஃப் இட். ராயன் மியூசிக் வந்திருக்கு. I think Ryan is one of those albums where probably it will make more sense when you watch the film. Because தன்னோட 50வது படம் அவர் இயக்குவார் நான் எதிர்பார்க்கல. ஒரு படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதில் சந்தீப் கிஷனும் காளிதாஸையும் இவருக்கு தம்பியாக நடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தெர் இஸ் சம்திங் அபவுட் ராயன் தட்ஸ் வெரி ஷேடி, வெரி ட்ரிக்கி இன் அ குட் வே. ஏன்னா செல்வராகவன்ற ஒரு ஜீனிஸோட தம்பி. ஸோ மேபி அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெற்றிமாறனோட ஒரு ஃபேவரட் ஹீரோன்றதுனால இந்த ஆடுகளம், வட சென்னை, புதுப்பேட்டை இதில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்குவார்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு வைரலான ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரஹ்மான் அவர்களும் தனுஷ் அவர்களும் பாடுற ஒரு மொமெண்ட். ஐ எம் குவைட் ஷாக்ட், ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் வித் ஹவு தனுஷ் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன் டு ஒன் அவதார் டு அனதர். அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு ஸ்ரேயஸ்க்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும். அவர் கூடயே இருக்கிற ஸ்ரேயஸ் வந்து ஒரு டியில் ஒரு பாதி டி அவர். ஸோ தே ஆர் அ நைஸ் காம்போ. அண்ட் தனுஷ் வந்து தனுஷ் இஸ் அ வெரி ஃபாதர் டைப் பர்சனாலிட்டி. ஹி லைக்ஸ் டு இன்குபேட் திங்ஸ். அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி அதை ஸ்பாட் பண்ணி லுக் அட் தி இம்பார்ட்டன்ஸ் ஹி கிவ்ஸ் டு த இம்பார்ட்டன்ஸ் தி கேவ் டு எஸ்கே, அனிருத். அவரே ஒரு அணி என் பையன் மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. சந்தீப் கிஷன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஹிம். கென் அவர் இஸ் வெரி ஸ்பெஷல் டு தனுஷ். ஸோ தனுஷ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ கை. அண்ட் அவர் வந்து மிகப்பெரிய மொட்டை ஃபேன். மொட்டையோட பிக்கெஸ்ட் ஃபேன்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ அப்படி அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவர் ரொம்ப நேசலாக பாடும்போதே அந்த 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 டோனில் பாடுவார். ஸோ அவரும் ரஹ்மான் சாரும் ஜாம் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குல்ல. ஏன்னா மரியான் டயத்தில் சார் நான் உங்கள் ஆல்பமில் ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கேட்கலாம். நான் அந்த லெவலுக்கு இவரும் வந்துட்டார்ல. தெலுங்குல இன்னும் ஒரு ஸ்டாண்டலோன் பிக் ஹிட், குபேரா ஒரு பெரிய ஹிட் அமைஞ்சு, திரும்ப ராஞ்சனாக்கு நல்லா ஃபாலோ பண்ணி ஹிந்தியில் ஒரு பெரிய ஹிட் அமைஞ்சிருச்சுன்னா all languages like he'll be and Dhanush is one of the very few actors who's known in Bombay. தனுஷ், விஜய் சேதுபதி 2-3 பேர் தான் சொல்லுவாங்களே திரும்ப திரும்ப. விஜய் சார் 69th படம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து 70 இதுதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதெல்லாம் எல்லாமே எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியாதுப்பா. பவன் கல்யாண் பார்க்காத பீக்கு கிடையாது. அவர் 10 வருஷம் அரசியலுக்கு தன்னோட ஒரு காலவாசம் கொடுத்து திரும்ப இன்னைக்கு டெபுட்டி சிஎம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். So you enter the parliament, then you can't be acting films. அது different game, இது different game. But விஜய் அவர்கள் இல்லாத தமிழ் சினிமா கொஞ்சம் உப்பு இல்லாத பண்றாங்க. அந்த கோட்டுக்கு வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு இது விட்டுருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுல இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நிறைய பேர் வந்து இது சரியில்லை, அந்த சிஜி சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இட் ஒர்க்ஸ் யூ, உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆச்சா? என் குருநாதரோட படம், அதை பற்றி நான் என்ன வாயை திறந்தாலும் தகவல் ஏதாவது கசிந்து விடும் என்பதனால் நான் அந்த படத்தை பற்றி இல்லை. அது ஒரு பர்த்டே விஷ் வீடியோப்பா, அவ்வளோதான். அது படம் ரிலீஸ் ஆகி அது மாநாடோட 10% பெட்டராக இருந்தால் பார்க்காம இருப்பீங்களா? கண்டிப்பாக. அண்ட் இளைய தளபதி விஜயோட ஃப்ளாப்பு படம் தமிழ்நாட்டில் 60 கோடி ரூபா ஷேர் பண்ணோம். இது அடுத்த 2 படம் தான் பண்ண போகிறாரு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய் படம் பார்த்துருவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வெங்கட் பிரபு அகெயின் இஸ் எ வெரி 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 யூனிக் ஃபில்ம் மேக்கர். இன்னைக்கு நீங்கள் பாரஞ்சதை பற்றி நம்ம இவ்வளோ யுருவா பேசுகிறோம். அது ஒரு குருவே விபி தான். நியூ வேவ் தமிழ் சினிமா என்று அழைக்கப்படும் இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் ரசிக்கிற மாடர்ன் நியூ வேவ் தமிழ் சினிமாவோட ஆரம்ப புள்ளியில் வந்து கௌதம் மேனனுக்கு அப்புறம் செல்வராகவனுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு தான். ஓகே. இந்த சென்னை 28, சரோஜா, இந்த 2 படத்தினால டோட்டலாக 2005க்கு அப்புறம் ஒரு கேங் வந்துச்சு தெரியுமா? தகலி எவனாலும் படம் பண்ணலாம்டா, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஃபேமஸ், கையில் கேமரா இருந்தால் போதும்னு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அவர் படங்கள் மூலமாக அவர் கொடுத்தாரு. ஸோ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். லைக் நிறைய விஷயங்கள் வருது சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான விஷயம் சொன்னீங்கன்னா அந்த படத்தை பற்றி, ஏன்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், நிறைய விஷயங்கள், டைம் ட்ராவல், பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன் இருக்குது. இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா ஃபில்ம் வித் ஹியூஜ் டோஸ் ஆஃப் விபி's brand of humor put on a very action science fiction zone. Again தலைவர் தான் வந்து இந்த மாடர்ன்
கான்டெம்பரரி சினிமா பேசிகிட்டு இருந்தோம்ல, அதில் அந்த வேவ்ல வந்து இந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை அவர் தான் பண்ணார். பாரஞ்சித்தோட கபாலி பண்ணும்போது தான் ஹி மேட் எவ்ரிபடி வர் லைக் அந்த மூமெண்ட் என்னது இது இவரோட வேலைக்கு போறாருன்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இது. திரும்பவும் டிஜே ஞானவேல், ஜெய் பீம், 2 ஃபில்ம் ஓல்ட், அதில் ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகல, ஓடிடியில் பெருசாக பேசப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டரோட சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு 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 ஆளுமை ஒன்று சேரும்பொழுது அது வேறு மாதிரியான ஒரு ஹை. ஸோ வேட்டையன் வில் பி அ கிக் ஆஸ் ஃபிலிம். தலைவர் அப்பேரண்ட்லி வெரி ஹாப்பி. அந்த படத்தோட டிஓபி எஸ்ஆர் கதிர் வந்து அவ்வளோ செம டேலண்ட். அனிருத்தும் ஒரு செம மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபஹத் தான் அந்த படத்தில் வந்து வைகை புயல் வடிவேல் மாதிரி உள்ள புந்து காமெடி பண்ணி கலக்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க, காமெடியா? ஓ, வெயிட் ஃபார் இட். இது ஒரு புதிய தகவலா இருக்கு. அண்ட் நிறைய படங்கள் வந்து ஒரு மாதிரி ரெடியா இருக்கு. இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் ரிலீஸ் இருக்கு. ஜான்ரா ஒரு மாசத்துக்கு பெரிய படங்கள் இருந்துகிட்டே இருக்க போது ஒரு பிளாஸ்ட். நீங்க அப்புறம் முக்கியமா வந்து கங்குவா அப்படின்னு சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்காரு. அவர் படத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கங்குவான்னு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு, ஒரு பிரம்மாண்டமான 300 கோடி செலவுல வந்து அதெல்லாம் எனக்கு எவ்வளவு கோடி மாதிரி கேள்வி எண்ணி பார்க்கல, அவங்களும் என்கிட்ட காட்டல. பட் ஒன்று என்னன்னா அது ரொம்ப பெரிய படம். அகைன் நீ என்ன நோட் பண்ணணும்னா இந்த ஆண்டு டாப் ஹீரோஸ் பண்ற எல்லா படங்களுமே ஜான்ரா படங்கள். வேட்டையன் இஸ் அ கோர்ட் ரூம் டிராமா ஆக்ஷன் த்ரில்லர். தளபதி விஜய் இஸ் டூயிங் சூப்பர் யூனோ சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஆக்ஷன் த்ரில்லர். அஜித் சார் இஸ் டூயிங் ரோட் மூவி. சூர்யா அவர்கள் இஸ் டூயிங் கங்குவா பீரியட் ஃபேண்டசி. எல்லாருமே ஒரு ஜான்ரா வச்சிருக்காங்க. அதனால ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அஜித் சாரோட அந்த சரௌண்டிங்ல என்ன நடக்குது ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு இதுவா வந்து விடாமுயற்சி டிராப்ன்ற மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா ஃபைனலா ஒரு போஸ்டர் சிவன் படம் தான் டிராப். இல்ல இது ரீசன்ட் டைம்ல அந்த மாதிரி சும்மா லைட்டா ஏதோ ஆல்மோஸ்ட் 10% தான் பாக்கி இருக்கு. அப்போ டேட்ஸ் இஷ்யூ ஒன்னு போயிட்டு இருக்கு. டேட்ஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் ஃபண்ட் இஷ்யூ தான். கடந்த ஒரு 10-15 வருஷமா ஒரு படம் அட் டைம்ல பண்ணிட்டு இருந்தார் அஜித் சார். இப்போ சைமல்டேனியஸா குட் பேட் அக்லியும் போயிட்டு இருக்கு. விடாமுயற்சியும் ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் ஆயிரும். ஓ, ஸோ வந்து இதை எப்படி பேலன்ஸ் பண்றாரு? See, he's a very self-realized man. He's not too much of himself. Ajit Kumar at the end of the day is a happy-go-lucky guy who wants to give a lot of time to his family. ஆஃபீஸ் போகிற மாதிரி படம் போகிறாரு, அவ்வளோதான். நம்ம தான் அந்த படம் அடுத்த கரியர் கிராஃப் அடுத்து ஊ அப்படிலாம் அவர் ஜாலியாக போகலாம். அது அவரோட ஃபார்மேட்டு அது. பட் அட் த சேம் டைம் மைத்ரி ஹஸ் பேட் அபவுட் 170 crores ஹியூஜ் சேலரி ஃபார் குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி நல்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம்ல. ஏன்னா தலைவரும் கார்த்திக் சுப்ராஜும் சேரும் போது அந்த ஃபேன் பாய் சம்பவம்னு ஒன்று உருவாச்சு. அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ரசிகன் தன்னோட ஃபேவரட் ஹீரோவை டைரக்ட் பண்ணுறதுனால ஃபைனலி ஃபார் ஏகே வில் ட்ரை அண்ட் சீ ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா இருக்கு. ப்ராப்ளி எஸ். அடுத்து இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் படங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். இப்போ நீங்க சொன்னீங்களா இன்சைட்ஸ், அடுத்து சிறுத்தை சிவா படங்கள் மாதிரி வேற எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொலாபரேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா அடுத்தடுத்து? கொலாபரேஷன்ஸ் ஆல்வேஸ் தேர். புறநானூறு வந்து சிவகார்த்திகேயன் பண்றாரு. ஓகே, கன்ஃபார்ம். நியூஸ்லாம் நீங்க பார்த்து இல்ல அது ரொம்ப சிவகார்த்திகேயன் ஆர் தனுஷ் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தது. I think it's Sivakarthikeyan is doing it, considering the fact that a lot of people have spoken about it. I am telling you. ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் ஒரு படம், ஒரு சி ஹாரர் ஃபேண்டசி. அது ஒரு ஃப்ரெஷ்ஷான டேக் இருக்குது அந்த படம். அந்த டேரக்டர் கமல் பிரகாஷ் ரொம்ப யூனிக்கான ஒரு டேலண்ட். அவர் ஆக்சுவலாக ஜிவி சார் வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு அது முடிக்க முடியாமல் போச்சு. கிங்ஸ்டன் குட் பி லிட்டில் ஸ்பெஷல். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம். ஏன்னா வேற ஜான்ரால நம்ம படங்கள் பண்ணி அதை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக மாற்றணும். நல்ல மகாராஜாக்கு அடுத்து இப்போ சேதுனாக்கு ஒரு நல்ல ஃபாலோ அப் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யாராவது ஏதாவது பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஏஸ்னு ஒன்று பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ சேதுனாக்கு இன்னொரு சூப்பராக ஏதாவது ஒன்று காயின் ஆனால் நல்லாயிருக்கும். சூப்பர் ஸ்டார் கார்த்திக் சுப்ராஜ் மைட் ஜாயின் அகைன் ஃபார் வேல்ஸ் தே மைட் டூ. STR48 வேற பேனருக்கு போகிறதா சொல்கிறாங்க. 2018 ஜூடு 2018 ஒரு படம் எடுத்தார்ல, ஆமாம், அந்த டைரக்டரும் சிம்பு சாரும் ஒரு படம் பண்ணுறாங்க. ஓ நைஸ், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தக் லைஃப் பற்றி நம்ம ஆக்சுவலாக பேசவே இல்லை. தக் லைஃப் அது ஆன் ப்ராசஸில் இருக்குதுன்றதுனால இல்லை அதுவும் இன்னைக்கு அது ரொம்ப ஒரு செக்கச்சிவந்த வானம் 2 மாதிரி இருக்கும். ஜாலியாக கேங்ஸ்டர் ஃபேமிலி அந்த ஜோன். ஹேர்ஸ்டைல்லாம் பார்க்க லைட்டாக அந்த ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு போகுது சிம்பு சாரோட. 2 பேரும் ஒரே நேரத்தில் முடிவு வளர்த்தா அப்படி தான் இருக்கும். நைஸ். அதில் நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸாக வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். இனிஷியலாக பையனா நடிக்கிறாரோ, கமல் சாரோட பையனா நடிக்கிறாரு நிறைய. ஏன்னா அவரே சொல்லலை ஸ்டேஜில், இந்தியன் 2 ஸ்டேஜில் வந்து கம்மியாக தான் சொன்னார். நான் அந்த ஸ்டேஜில் பேசிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பேசியிருப்பீங்க அவர்கிட்ட, எப்படி இருக்குது? ஏன்னா ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தம்பிக்கு நிறைய சீன் வைங்க, மாஸ் எல்லாம் தம்பிக்கு கொடுங்க, தம்பியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு உலகநாயகன் சொல்கிற அளவுக்கு
சிம்பு அவர்கள் வந்து உலகநாயகனோட ஒரு ஃபேவரட் அப்படி மாறிட்டு இருக்காரு. மணி சாருக்கு ஜென்ரலாகவே சிம்பு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ யா, நிறைய படங்கள், சினிமா அதை நிறைய பேசிட்டோம். எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை? மீண்டும் கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. எல்லாரும் மாதிரியும் திரும்ப வீட்டுக்கு போகணும், விட்றா அப்படின்றீங்களா? பொண்டாட்டிக்கிட்ட பேசணும், கொஞ்சம் லாகணும், திட்டு வாங்கணும். ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். நான் அது வந்து சரி ஓகே, அது நான் கேட்குறேன், நீங்கள் அது எதுவும் பெருசாக அஃபென்சிவாலாம் தோணாது உங்களுக்குன்றதுனால நான் கேட்குறேன். எனக்கு அஃபென்சிவ், அவ பேசும்போதே அஃபென்சிவா இல்லை. இல்லை, நீ இப்போ அதை வச்சு சில ட்ரோல்ஸ்லாம் நான் அது நிறைய பேசுறதே அதுக்கு தான் பார்த்தேன். அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ நீ வலிக்கு விழுகும் போது உனக்கு வலி பார்க்குற எனக்கு ஓகே சிரிப்பாக இருக்கும். அவ்வளோதான். வாழ்க்கையில எல்லா எமோஷனுமே அப்படிதான். இப்போ என்ன ஒருத்தர் ரோட்ல சிவன் அப்படின்னு கூப்பிட்டாரு, யாரும் திரும்பி பார்த்தா காமெடியன் சதீஷ். ஓகே ஓகே. அது மூலமா நமக்கு ஒரு ஒரு ஒன்று நடக்குது. அவளோட எமோஷனை ரொம்ப அழகா ஃபீல் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி இன்னசென்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். பேசும்போது என்னடா டோபிஸ்ட் வளருது போலன்னு நினைக்கலாம், பட் தட்ஸ் ஹர் ஃபீலிங். ஓகே. அதை நம்ம என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கலாய்ச்சாங்க, ஏன்டா அவள் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா, நீ உட்காந்து பக்கத்தில் சாப்பிட்டுட்டு ஏன்டா சாப்பிடவும் சொல்றீங்க பேசவும் சொல்றீங்க, நான் என்னதான்டா பண்ணணும்? ஓகே. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அண்ட் வென் யூர் அ பப்ளிக் ஃபிகர், சங்கரோட பொண்ணு வச்சு சங்கர் சார் ஓட்டுன்னு இருக்காங்க, இந்தியன் டூ ரிலீஸ் விட்டானுங்க. யாரை நீங்க ஸ்பேர் பண்றீங்க? ஹூம் டு யூ ஸ்பேர்? ஓகே. மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாரையும் வந்து பறை சாட்டி குற்றம் சாட்டுறதுன்றது இது ஒரு கல்ச்சர். இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ட்ரோல் கல்ச்சர் வந்து இப்போ இல்லை, முன்னாடியிலேருந்தே இருக்கு. மாப்பிள்ள வாடா குண்டா, என்னடா ஒளிச்சான், உருவக்கேலியில தான் நம்மளோட லைஃபே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இன்னொருத்தரை கேலி செய்வது வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர். ஓகே. உங்களுக்கு ஓகே, அவங்க எப்படி? அது நீ என்ன கல்யாணம் பண்ண அப்புறம் என்ன ஓகே நாட் ஓகே, ஒன்னும் இன்டர்வியூ கொடுத்துருக்கூடாது, கொடுத்தா அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஓகே. ஷீ இஸ் ஆல்சோ சில். அவங்க ஷி ஹேஸ் டு பி சில். ஓகே, நைஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.